நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழில் இயல் 5 பார்க்க போகிறோம். இயல் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா கசடர மொழிதல். ஓகேங்களா, கசடர மொழிதல் அதான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த பெண்கள். ஓகேங்களா, கல்வியில் சிறந்த பெண்கள், குடும்ப விளக்கு பாரதிதாசன் அவங்களோடது, சிறுபஞ்ச மூலம் காரியாசன் அவர்கள் இயற்றியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கோர் புத்தக சாலை, பார்த்தீங்களா வீட்டிற்கோர் புத்தகச்சாலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல் உரிச்சொல் இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை பற்றி தான் இந்த இயரில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்த பெண்கள். ஓகேங்களா, மருத்துவர் முத்துலட்சுமி முதல் மலாலா வரை. ஓகேங்களா, அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சங்ககால பெண் பார்ப்புலவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் யார் யாருன்னு பற்றி பாருங்கள். ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதி மந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கனையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பசலையார். இந்த காவற்பெண்டு வந்து பார்த்திங்கன்னா புறநானூரில் வந்து பார்த்திங்கன்னா 86வது பாடல், ஒரு பாடல் மட்டும் பாடியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது யான் மகன் அதாவது புலி தங்கிய குகைன்னு சொல்லி ஒரு பாடல் வரும். யான் மகன் யாண்டுலனோ என வினவி நிற்கும் பெண்ணை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வந்து வரும். ஓகேங்களா, ஓகே, அதாவது பெண்பார் புலவர்கள் சங்க காலத்தில் யார் யார் இருந்தாங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்து பாருங்கள், சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்திலேயே. ஓகேங்களா, சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மணிமேகலை அப்படிங்கிற காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பௌத்த காப்பியம். ஓகேங்களா, புத்த மத காப்பியம். ஐம்பெருங்காப்பியங்கள் மொத்தம் 5 காப்பியம் இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த 5ல் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையும் குண்டலகேசியும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த காப்பியம். மீதி 3 வந்து பார்த்திங்கன்னா சமண காப்பியம். ஓகேங்களா, ஓகே, அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில். ஓகேங்களா, பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் முதலிய பெண்கள் தம் இறைவனுக்கு பாமாலை சூட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் கல்வி கற்ற பெண்களாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாமாலை அப்படிங்கிறது பாட்டு பாடி வந்து பார்த்திங்கன்னா மாலை சூட்டுற மாதிரி சொல்லக்கூடியது. அதான் வந்து பார்த்திங்கன்னா கல்வி கற்ற பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு சிறப்பு. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்தி வளர்க்கம் வளர்ந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் அம்மையார் மற்றும் ஆண்டாள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்வி கற்ற பெண்களாக விளங்குனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்மை புரட்சி. ஓகேங்களா, இந்த புரட்சி இந்த இது நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பெண்மை உயர்வு, பெண்மை சிறப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் கீழே வரும். ஓகேங்களா, ஓகே, அதை பார்த்துக்கலாம். பெண்மை புரட்சி அப்படின்னா முத்துலக்ஷ்மி. ஓகேங்களா, டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார். அவங்களோட பர்த் டேட்டு டெத் பார்த்துங்க 86ல் பிறந்திருக்காங்க. அப்படியே திருப்பி போட்டால் 68. ஓகேங்களா, 1886 1968. ஓகேங்களா, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். ஓகேங்களா, துணை மேயர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர். அடையாறில் 1930 வந்து பார்த்திங்கன்னா அவ்வை இல்லம். 1930 வந்து பார்த்திங்கன்னா அவ்வை இல்லம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அடையாறு. 1952 வந்து பார்த்திங்கன்னா 1952 புற்றுநோய் மருத்துவமனை. ஓகேங்களா, 1930 வந்து பார்த்திங்கன்னா அவ்வை இல்லம் அடையாறு. அவ்வை இல்லம் அடையாறு. ஓகேங்களா, ஓகே, அடுத்து 52 வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் மருத்துவமனை. ஓகேங்களா, ஓகே, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் பெண் தலைவர், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. ஓகேங்களா, ரொம்ப சிறப்பானது. 30 50 52 இதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பாருங்கள், முடியாது பெண்ணாலே என்கிற மாயை முடக்க எழுந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். ஓகேங்களா, ஸோ பெரியார் வந்து பார்த்திங்கன்னா வயசானவர். ஸோ அதனால் அவரால் முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விடியாது பெண்ணாலே அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விடியாது பெண்ணாலே என்கிற கேளியினை மிதித்து துவைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பார். ஸோ இன்னும் விடியலையா அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட்டார் பாட்டு பாடுறதுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போது விடியாது பெண்ணாலே, விடியாது அப்படின்னாவே
பாரதியார். ஸோ விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்டு பாடுறதுக்காக விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட்டாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. விடியாது பெண்ணாளி அப்படின்னா அது பாரதியார். பெண் அடிமை ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கெல்லாம் கீழே அவங்களுக்கு கீழே இருந்த அடுத்து வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெண் அடிமையை பற்றி பாடியிருக்காரு ஓகேங்களா. பெண் அடிமை மண் அடிமை இதெல்லாம் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1882 இந்த வருஷம் பாருங்கள் 1982 கூட கொடுத்துருவாங்க. ஸோ 1882 அது நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே, 1882 ஹண்டர் கமிஷன் ஓகேங்களா. ஹண்டர் குழு வந்து பார்த்தீங்கன்னா முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது ஓகேங்களா. முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் குழு. அது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1882 ஓகேங்களா. ஓகே, 1882. ஸோ அந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலம் அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்ரிபாய் பூலே இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா சாவித்ரிபாய் பூலே 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாக பெண்களுக்கான பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தொடங்கினாங்கன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. யாராவது ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாய் பூலே 2 பேரும் தான் சேர்ந்து தான் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் முதலாக பெண்களுக்கான பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அறிக்கையின்படி ஹண்டர் கமிஷன் அறிக்கையின்படி ஹண்டர் கமிஷன் எப்போனா 1882 எங்கே மராட்டிய மாநிலம் பூனேயில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்து பெண்மை துணிவு. பெண்மை புரட்சி அப்படின்னா யாருங்க? பெண்மை புரட்சி அப்படின்னா நம்ம முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி ஓகேங்களா. பெண்மை துணிவு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பெண்மை துணிவுனா மூவாலூர் ராமாமிர்தம் ஓகேங்களா. ராமாமிர்தம் அப்படிங்கிறத பஞ்சாமிர்தம் ஞாபகம். ஸோ துணியில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் பற்றுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான் ஓகேங்களா. ஓகே, பெண்மை துணிவு அப்படின்னா மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் ஓகேங்களா. 1883 1962 வரைக்கும் ஓகேங்களா. ஓகே, தமிழகத்தின் சமூக சீர்திருத்த அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். ஸோ இதனால் பார்த்துக்குங்க, திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் ஓகேங்களா. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற கூட இருந்தவங்க ஓகேங்களா. அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரால் வழங்கி வருகிறது ஓகேங்களா. 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த பெண்களுக்கான இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை வந்து பார்த்திங்கன்னா யாரோட இதெல்லாம் பெறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பேரில் தான் ஓகேங்களா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா திருமண உதவித்தொகை 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு யார் பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் பேரில் ஓகேங்களா. ஓகே, அடுத்து மேலே பார்த்துடலாம். பெண்மை உயர்வு. ஸோ துணிவு அப்படின்னா ராமாமிர்தம் அம்மையார், புரட்சி அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்மை உயர்வு அப்படின்னா பண்டிதர் ரமாபாய். ஸோ உயர்வு ஓகேங்களா. ஓகே, பண்டிதர் ரமாபாய் 1858 1858 இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக தன்னார்வலர். ஸோ சோசியல் ஒர்க்கர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர் ஓகேங்களா. பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். ஓகே, பெண்மை உயர்வு பண்டிதர் ரமாபாய். அடுத்து பெண்மை சிறப்பு ஐடா ஸ்கோஃபியஸ் கட்டர் ஓகேங்களா. அவங்க ஒரு டாக்டர். ஸோ சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா உயிரை சிறப்பாக வந்து உயிரை காப்பாற்றிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பாக உயிரை காப்பாற்றுவாங்க. ஸோ பெண்மை சிறப்புனா ஐடா சோஃபியஸ் கட்டர் ஓகேங்களா. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா 70 to 60 ஓகேங்களா. 1870 1960. பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள், இதில் வந்து கொடுத்துருக்க எல்லாமே பெண்களை பற்றி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஒரே ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிறவரை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. கைலாஷ் சத்யார்த்தி. ஓகே, குழந்தையை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. அவங்க 2014 வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. எந்த வருஷம் 2014 நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தையை பாதுகாப்போம். எவ்வளோ குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா 80,000 குழந்தைகள் ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீர சிறுமி யாருன்னு பார்த்தீங்கன்னா மலாலா ஓகேங்களா. ஸோ நோபல் பரிசு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓகே,
ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு தான் 2014. ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேர்த்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க என்னன்னு கரெக்டாக தெரியல. ஸோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ மலாலா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு. அடுத்து இவர் கைலாஷ் சத்யார்த்தி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு. கைலாஷ் சத்யார்த்தி 2014. ஓகேங்களா, ஓகே. குழந்தை பாதுகாப்போம் 80,000 குழந்தைகள் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. பெண் கல்வி வேண்டுமென போராட்ட காலத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. ஸோ 1997. ஓகேங்களா, ஓகே. ஸோ இது பாருங்கள், பெண்மை அறிவு சாவித்ரிபாய் பூலே. ஓகேங்களா, ஜோதிரா பூலே, சாவித்ரிபாய் பூலே இவங்க 2 பேர் தான். சாவித்ரிபாய் பூலே இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, 1848 1848. ஓகேங்களா, 1848 பெண்களுக்கான தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா, நாட்டின் முதல் பெண் ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே. ஓகேங்களா, ஓகே. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1848 அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து முதல் பெண் ஆசிரியர் இவங்க தான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள். ஓகேங்களா, ஈவேரா. ஓகேங்களா, ஈரோடு அதாவது பார்த்திங்கன்னா வெங்கடரப்ப மகன் தான் பார்த்திங்கன்னா ராமசாமி. ஓகேங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஈவேரான்னு சொல்லுவோம், பெரியார் அவர்கள். ஓகேங்களா, பெரியார் அவர்களோட சுருக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவேரா. ஸோ ஈவேரா நாகம்மை. ஓகேங்களா, அவங்களும் அவங்க ஒய்ஃப் பேர் 2மே சேர்த்து இது பண்ணியிருப்பாங்க. பட்ட மேற்படிப்பிற்கான இலவச கல்வி உதவி திட்டம், பட்டம் மேற்படிப்பிற்குரியது. ஓகேங்களா, ஸோ 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பட்ட மேற்படிப்பு படித்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2 பேரும் சேர்ந்து மேலே படித்தாங்க, பட்ட மேற்படிப்பு படித்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இலவச கல்வி உதவி திட்டம். ஓகேங்களா, ஓகே, பட்ட மேற்படிப்பிற்குரியது. அடுத்து சிவகாமி அம்மையார். ஓகேங்களா, சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி உதவி திட்டம் மற்றும் திருமண உதவித்தொகை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து திருமண உதவித்தொகையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி உதவி திட்டம் தான். ஓகேங்களா, ஓகே. அடுத்து தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா நீலாம்பிகை அம்மையோட பர்த் டேட் பார்த்துங்க 1903 to 43. ஸோ 40 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா, நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகளாவார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மறைமலை அடிகளின் மகளாவார். தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர். ஸோ மறைமலை அடிகளின் மகள், தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை வந்து பார்த்திங்கன்னா வடச்சொல் தமிழ் அகர வரிசை. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்ஷனரி வடசொல். ஸோ வடச்சொல்லேருந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு அகர வரிசை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாடிய மூவர். ஓகேங்களா, முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாடிய மூவர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மறைமலை அடிகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கிலலாம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது கால்டுவெல். ஓகேங்களா, தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் வந்து பார்த்திங்கன்னா பருதிமார் கலைஞர். தமிழை தலைக்க செய்தவர் வந்து பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள். தமிழை தலைக்க செய்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள். தமிழை வந்து பார்த்திங்கன்னா ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா தேவநேய பாவாணர். ஓகேங்களா, பாவாணர். ஸோ தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர்னா கால்டுவெல்லு. தனித்தமிழுக்கு வித்திட்டவர்னு பார்த்திங்கன்னா பருதிமார் கலைஞர். ஓகேங்களா, வித்திட்டவர் கலைஞர், பருதிமார் கலைஞர். ஓகேங்களா, ஸோ தமிழை தலைக்க செய்தவர் வந்து பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள். ஸோ மழையெல்லாம் காஞ்சி போச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மழை பெஞ்சதுனால தலைச்சிருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழை தலைக்க செஞ்சவர் மறைமலை அடிகள். ஓகேங்களா, ஓகே. அடுத்து தமிழை ஆளென வளர்த்தவர் பாவாணர். ஓகேங்களா, பாவாணர். ஓகேங்களா, தமிழை ஆளென வளர்த்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவாணர். ஓகேங்களா, ஓகே. ஸோ இங்கே வந்துடலாம், என்ன கொடுத்துருக்கோங்க. அடுத்து கோத்தாரி கல்விக்குழு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1964 1964. ஓகேங்களா, 1964ஆம் ஆண்டு கோத்தாறு கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்துறது. இங்கே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா
2 விதமா கேட்கலாம். எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கோத்தாரி கல்விக்குழு. ஸோ கோத்தாரி கல்விக்குழு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வருஷம் இது பண்ணாங்கன்னா, 1964. ஸோ எப்படி வேணுமாலும் கேட்கலாம். பார்த்துக்கங்க, கோத்தாரி கல்விக்குழு 1964. அனைத்து நிலையிலும், ஸோ அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வி. ஓகேங்களா? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சாரதா சட்டம். பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம். பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருப்பது தான் குழந்தை திருமணம். ஸோ எனவே அதை தடுக்க 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? ஓகே. ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். ஓகேங்களா? அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. 1906 முதல் 1955 வரை. ஓகேங்களா? தமிழ், இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கியவர். தமிழ், இலக்கியம், அறிவியல். ஓகேங்களா? திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்த சொற்பொழிவாற்றியுள்ளார். ஓகேங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். ராணி மேரி கல்லூரியில் எங்கன்னா ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க. ஓகேங்களா? ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. சூரியன், பரமாணு புராணம் யாருங்க? ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். ஓகேங்களா? ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம். ஓகேங்களா? திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களுக்கு அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவாற்றியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் எந்த நூல்களுக்கு அறிவியல் உண்மைகள் குறித்த சொற்பொழிவு ஆற்றினாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து, கீழே 4 ஆப்ஷன் கொடுத்து வேறுபட்டது எதாவது கண்டுபிடின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம். ஓகேங்களா? ஓகே. ஓகே, இங்கே பாருங்கள். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மூதுரையில் ஔவையார் அவங்க பாடினது. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனுக்கு தன் தேசமல்லா சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து மூதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் அவங்க பாடினது. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, இது வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் தான் கொன்றை வேந்தனில் பாடியிருப்பாங்க. கல்வி கரையில் கற்பவர் ரால்சில, இது வந்து பார்த்திங்கன்னா நாலடியார் பாடல், சமண முனிவர்கள் இயற்றியது. கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு, இது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பாடல் திரட்டு, இது வந்து ஔவையார் பாடினது தான், பட் தனிப்பாடல் திரட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி அழகே அழகுங்கிறது நாலடியார் ஒரு பாடல் வரி வரும். பட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க குமரகுருபர் வந்து பார்த்திங்கன்னா நீதிநெறி விளக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கல்வி அழகுங்கிறது நாலடியார் பாடல். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், குடும்ப விளக்கு பார்த்துடலாம். அடுத்து பாருங்கள், குடும்ப விளக்கு பாரதிதாசன் அவங்களோடது. ஓகேங்களா? மொத்தம் குடும்ப விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பகுதிகள் கொண்டது. ஓகேங்களா? இங்கே நமக்கு கொடுத்துருக்க பகுதி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பகுதி. ஓகேங்களா? அந்த 2ஆம் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல். ஓகேங்களா? அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம். ஓகேங்களா? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதர்கள் விளைந்தது இல்லை. ஓகேங்களா? ஓகேங்களா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி இல்லாத பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எதற்கும் பயன்படாத நிலத்தை போன்றவங்க. ஸோ அந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புல் தான் விளையும். ஸோ நல்ல புதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா விளைய போகிறது கிடையாது. கல்வி உடைய பெண்கள் திருந்திய கழனி. ஓகேங்களா? அது அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலேவே நான். ஓகேங்களா? என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாடலோட பொருள் பாருங்கள். கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள், அந்நிலத்தில் புல் முதலானவை தான் விளையலாம், நல்ல பயிர்கள் விளையாது. அதே போல கல்வி அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக மாட்டார்கள். கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்சு நிலத்தினை போன்றவர்கள், அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகினர் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமோ. ஒன்றும் இல்லைங்க, கல்வி கற்ற பெண்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்பட்ட நிலத்தை போனவங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பான வந்து மக்கள் விளைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கல்வியறிவு இல்லாத பெண்களை வந்து பார்த்திங்கன்னா தரிசு நிலத்தை போன்றவங்க அங்கே புல் தான் விளையும்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேங்களா?
கலர் நிலம் அப்படின்னா உவர் நிலம், நவிழல் அப்படின்னா சொல்லல். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வானூர்தி. வானூர்தி அப்படின்னா சாரி வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுமாத்தல். ஸோ இந்த ஃபஸ்ட் லைனால் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. வையம் அப்படின்னா உலகம், வையம் அப்படின்னா உலகம், மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன? ஓகே, மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னாலை உரைப்பான். ஓகே, நெக்ஸ்ட்டு இயற்றுக அப்படின்னா செய்க, மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவளை, மின்னாள் அப்படின்னா ஒளிர மாட்டாள். ஓகே, ஸோ பாரதிதாசன் அவங்களோடது பாட்டு கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா பாரதிதாசனும் பாட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுவும் இந்த மனப்பாட பாட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கேயாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படித்தா ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கேயாம் என்று கூறல் சரியில்லை, ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றும் நன்னாள் காண்போம், என்றென்றும் என்னால் காண்போம், சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றனர் சமையல் செய்வார். ஓகேங்களா? ஓகே, உணவை நாட்கள் சொல்லும் பொருளும் பாருங்கள். தணல் அப்படின்னா நெருப்பு, தாலி அப்படின்னா சமைக்கும் கலன், அணிந்து அப்படின்னா அணித்து அப்படின்னா அருகில். ஓகேங்களா? ஓகே, சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தண்ணீர் இருக்கும்போது சட்டனந்தம் இமைப்போவதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த கல்வி அறிவு பற்றி சொன்னாங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வானொலி செலுத்தல் உலகையும் கடலையும் வளர்த்தல். ஸோ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்குறாங்க. ஓகேங்களா? இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலை படி போன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்று பெண்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா மின்னலை போல ஒளிரும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மின்னலை போல ஒளிரும் இயல்புடையவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சமைப்பது வீட்டு வேலை செய்யறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கே உரியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து அதெல்லாம் தப்பு. ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் 2 பேருக்குமே சமமானது. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சமைப்பவர் என்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை, அதற்கு மேலாக இன்பத்தையும் படைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இலக்கண குறிப்பு பாருங்க. மாக்கடல் அப்படின்னா உரிச்சொல் தொடர், ஆக்கல். ஸோ மா அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல். ஸோ மாக்கடல் அப்படின்னா உரிச்சொல் தொடர், ஆக்கல் கல் அந்த தள்ளு வருது. ஸோ தொழிற்பெயர். பொன்னே போல், போல் அப்படிங்கிறது ஒரு ஊம உறுப்பு வந்திருக்கு. ஓகே, அடுத்து மலர்கை. ஸோ மலர் போன்ற கை, இங்கே போன்ற அப்படிங்கிற ஒரு ஊம உறுப்பு மறைஞ்சு வந்துருச்சு. ஸோ அதனால் உவமை தொகை. வில் வாள். ஸோ வில்லும் வாளும் அப்படின்னு இம்மு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணுமை. இங்கே மறைஞ்சு வந்ததுனால அது உண்மை தொகை. ஓகேங்களா? தவிர்க்க ஓனா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். தவிர்க்க ஓனா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து பகுப்பத உறுப்பு இலக்கணம் பாருங்கள். விளைவது, விளை ப்ளஸ் இவ்வு ப்ளஸ் அது விளைவது. சமைக்கின்றார், சமை ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? இந்த பகுதி இக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா சமைனா பகுதி, இக்கு சந்தி, கின்று நிகழ்கால இடைநிலை, கின்று கிறு கின்று ஆனின்று இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கால இடைநிலை தான். ஆறுங்கிறது பழையபால வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? நூல்வழி பார்த்துடலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நூல்வழி தான் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள். குடும்ப விளக்கு அப்படிங்கிறது குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. ஓகேங்களா? குடும்ப உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை விளக்கும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா குடும்ப விளக்கு. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மெளிரும் என்பதை காட்டுகிறது. ஓகேங்களா? குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும். இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதி வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் பகுதி. ஓகேங்களா? ஓகே, விருந்தோம்பல் பகுதி தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள ஸோ ஒரு பெண்ணை பற்றி குறிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, தலைவியோட பேச்சை பற்றி குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் போன்றவை இவரது படைப்புகள். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா தொகுக்கப்பட்டிருக்கு. இவரது பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவருடைய பிசிராந்தையர் அப்படிங்கிற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள்.
பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். ஓகேங்களா, நடத்த வந்தோம் பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும், பட்டங்கள் சட்டங்கள் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து வீரமாக பேசுகிறாரு. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பெண்ணில் பேதை என்னும் எண்ணம் இருக்கும் வரை. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா பாவேந்திர பாரதிதாசன். ஓகேங்களா, ஸோ பெண்ணடிமை தீரும் வரை அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான். பெண்ணில் பேதை அப்படின்னு சொன்னது பாவேந்திர பாரதிதாசன் தான். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள், புரட்சி கவின்னு சொல்லி பாரதிதாசனோடது ஒரு சில, அதாவது பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டாண்டர்டில் உள்ளதும் பழைய புக்கில் உள்ளதும் அப்படியே பின்னாடி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே பின்னாடி லைட்டாக ஒரு ஓரலாக பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஓகே. புரட்சி கவி அப்படிங்கிறது அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அவருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937ஆம் ஆண்டு எழுதப்பட்டது தான் புரட்சி கவி. ஸோ புரட்சி கவிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூலோட பேருங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு நூல் அவர் எழுதின ஒரு காவியத்தோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி கவி. ஸோ அதை அப்படியே அவர் வந்து அவருக்கு பேராக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, புரட்சி கவி. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள், பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக. ஸோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாரதியின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் என்ற தமது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். மொழி, இனம், குடியாட்சி, உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடலில் உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் என்று. ஸோ எதை பற்றி? மொழி, இனம், குடியாட்சி மற்றும் உரிமைகள் ஆகியவற்றை தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா, ஸோ இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் தான். ஓகேங்களா, பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேரத்தாண்டவம். ஓகேங்களா, இந்த ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் இயற்றினார். குயில் என்னும் இலக்கிய இதழை வந்து நடத்திருக்காரு. ஓகேங்களா, குயில் அப்படிங்கிறது ஒரு இலக்கிய இதழ். ஓகேங்களா, குயில் பாட்டு யாருடையது? பாரதியாருடையது. ஓகேங்களா, குயில் அப்படிங்கிற இலக்கிய இதழ் யாருடையது? பாரதிதாசனுடையது. ஓகேங்களா, ஓகே. இவருடைய பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிற இவருடைய தமிழ்தாய் வாழ்த்து, இவருடைய தமிழ் வாழ்த்து பாடலை வந்து பார்த்திங்கன்னா புதுவை அரசு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்தாக வந்து வச்சுருக்கு. ஓகேங்களா, ஓகே. திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகம். ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. ஸோ ஓகேங்களா, ஓகே. 1937 பில்கானியம் வடமொழி எழுதப்பட்டது. புரட்சி கவிங்கிற பேரில் மொழிபெயர்ச்சிருப்பார். ஸோ கனக சுப்புரத்தினம் பேர் மாற்றம் பண்ணி பாரதிதாசனை மாற்றிருப்பார். மொழி, இனம், குடியாட்சி, உரிமைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உறக்க வெளிப்படுத்திருப்பார். ஸோ அதனால் வந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் அழைக்கப்படுகிறார். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யாருன்னா இவர் தான். ஸோ குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேரத்தாண்டவம், தமிழ் இயக்கம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காப்பியங்கள் வந்து ஏற்றிருக்காரு. ஓகேங்களா, குயில் என்னும் இலக்கிய இதெல்லாம் வந்து நடத்திருக்காரு. குயில் பாட்டு யாருடையது? பாரதியாருடையது. பிசிராந்தைய நாடக நூலுக்கு 1969 வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீ அப்படிங்கிறது புதுச்சேரி அரசோட தமிழ்தாய் வாழ்த்து பாடல். ஓகேங்களா, ஸோ திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இசை அமுது. மலையே மலையே வாவா, நல்ல வான புனலே வாவா, வைய தமுதே வாவா, தகர பந்தல் தனதன வேண தாளும் கூரை சலசல வேண நகர பந்தல் செப்பு. ஸோ பழைய புக்கில் படித்தவங்க எல்லாத்துக்குமே இந்த பாடல் வந்து ரொம்ப ஃபெமிலியராக தெரியும். ஓகேங்களா, இந்த பாடல் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், இதை நல்லா பார்த்துங்க. ஸோ தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா பார்த்துங்க. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, பாரதிதாசனுடைய தான். ஓகேங்களா, தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். ஓகேங்களா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருள் அப்படி லைட்டாக பார்த்துக்குங்க. வானப்புணல் அப்படின்னா மழைநீர், வையத்தமுதம்னா உலகின் அமுதம், வையத்தமுதம்னா வையம்னா உலகம், ஸோ அமுதுனா அமுதம். ஓகேங்களா, ஓகே. வையம் அப்படின்னா உலகம், தகர பந்தல்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல், பொடினா மகரந்த பொடி, தலை அப்படின்னா சரி, தலையா வெப்பம்னா தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம் அல்லது குறையாத வெப்பம் அப்படின்னு பேர். தலையா வெப்பம்னா குறையாத வெப்பம் அல்லது பெருகும் வெப்பம். ஓகேங்களா, தலைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படின்னு போயிருக்கலாம். ஓகே, ஆசிரியர்களுக்கு தான் முக்கியம்.
புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். பாரதியின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் மாற்றியிருப்பார். பாண்டியர் பரிசு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, இதெல்லாம் அவருடைய தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பழைய புக்கில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் தான் பிறந்திருப்பார். இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 29 பிறந்து ஒரு 8 நாளைக்கு முன்னாடியே இறந்துருப்பார். ஓகேங்களா? 1891 டு 64 64 தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நேரு அவங்க இறந்துருப்பாங்க. அப்புறம் நான் கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து யார் இவங்க அந்த பெண்கள் இதில் ஒன்று வரும். ஓகேங்களா? அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எங்கள் தமிழ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான். ஓகேங்களா? ஸோ பாரதிதாசனோட பாடல்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்குங்க. ஸோ பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவிமேல் தேசிய விநாயகம் பிள்ளை, இவங்களோட பாடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் நல் அமுது. ஓகேங்களா? கனியை பிரிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட்ட பெற்ற பேரு. ஸோ நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்கு மேதமிழ் மீதில். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே, இந்த மாதிரி பார்த்துங்க. இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின். இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. இது பாரதிதாசனோட லைன் தான். ஓகேங்களா? தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று திறம்பாடு, பாரதிதாசன். ஓகேங்களா? ஓகே. கதினா துணை, பேருனா செல்வம், நனினா மிகுதி, தரம் அப்படின்னா தகுதி, புவி அப்படின்னா உலகம். ஓகேங்களா? கதினா துணை, பேருனா செல்வம், நனினா மிகுதி, தரம்னா தகுதி, புவினா உலகம். ஓகேங்களா? ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் மாற்றிருப்பார். கனகசபை லக்குமி அம்மாள், பெற்றவங்க பேர் இங்கே தான் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. கனகசபை லக்குமி அம்மாள், தமிழ், ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம். ஸோ இவருடைய லாங்குவேஜ்னா தமிழ், ஃப்ரெஞ்சு. தமிழ், இங்கிலீஷ் தெரியும். ஸோ பாண்டிச்சேரியில் இருந்ததுனால ஃப்ரெஞ்சு தெரிஞ்சிருப்பார். ஓகேங்களா? அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிறப்பு, தமிழ் இயக்கம். ஓகேங்களா? இதெல்லாம் அவருடைய நூல்கள். ஓகேங்களா? அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏப்ரல் 91 to 64, 29, 21. ஓகேங்களா? ஓகே. தமிழ் எங்கள் உயிர், இன்ப தமிழுக்கு நாளும் செய்யும். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் சொல்லியிருப்பாங்க. இன்ப தமிழுக்கு நாளும் செய்யும் நல்ல தொண்டு. கதி அப்படின்னா துணை, பேருனா செல்வம், நனி அப்படின்னா மிகுதி. ஓகேங்களா? நனினா ஓகே, நனினா மிகுதி. ஓகே, கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேறு என்ன கொடுத்துருக்காங்க. அடுத்து தாது, இது இல்லை. ஓகே. இங்கே விழுதும் வேறும், இது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவங்களோடது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மனப்பாட பாடல் தான். நல்லா பார்த்துங்க. துலாம் போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா 12th இருக்குது. அதுவும் பார்த்துங்க. ஓகேங்களா? துலாம் போல் வளர்கிளைக்கு ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மரம். ஸோ வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலமரத்தை பற்றி கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? ஆலமரத்தை பற்றி கொடுக்கக்கூடியது. நிலவன் மறைக்கும் ஆளாதன் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். தூளம் போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மறவர் வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் நீலவன் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். ஸோ இது என்ன அப்படின்னா மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூளம் போல் வளர்ந்துள்ள ஆலங்கிளைக்கு விழுதுகள் தூண்களாக திகழ்கின்றன. ஸோ ஆலமரத்துக்கு வந்துன்னா விழுதுகள் வந்து எப்படி இருக்காமா, தூண்கள் மாதிரி இருக்குங்களாமா. ஸோ தூண்கள் எல்லாம் ஆலமரத்தை சுற்றி நிற்கும் வீரர்களாக காட்சி அளிக்கின்றனர். வேர்கள் எல்லாம் தரையில் வாளை ஊன்றி தோன்றும் பாம்பு கூட்டம் போல் காணப்படுகின்றன. ஸோ வேர்கள்லாம் எப்படி சொல்லுறது இருக்குங்களாமா, பாம்பு கூட்டமாக இருக்குங்களாமா. வானை மறைக்கும் ஆலமரம் ஒற்றை காலுடன் விரிந்த பரந்த பந்தல். ஸோ ஆலமரம் எப்படி இருக்குங்களாமா, பந்தல் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திரள்னா வலிமை, மறவர்னா வீரம். ஓகேங்க, வீரர். ஓகேங்களா? ஸோ விழுதுகள் அப்படிங்கிறது விழுதுகள் அப்படின்னா தூண்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூண்கள் எல்லாம் விழுதுகள் அப்படிங்கிறது தூண்கள். ஸோ அந்த தூண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் மாதிரி காட்சி அளிக்கிறாங்க. வேர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் மாதிரி இருக்குது. ஸோ ஆலமரம் வந்து பார்த்தீங்கன்னா பந்தல் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, பாரதிதாசன் தான். சுப்புரத்தினம். இயற்பெயர் கனகசபை லக்குமி அம்மாள், புதுச்சேரி 81 91 to 64. பாவேந்தர், புரட்சி கவிஞர். ஸோ தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை. ஸோ இந்த லைன் பார்த்துங்க. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வெளியில் தந்தது யாருங்க, பாரதிதாசன். ஓகேங்களா? பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு, இருண்ட வீடு,
அழகின் சிறப்பு. ஸோ இந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாக எழுதி வச்சு ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஒரு டைம் பாரதிதாசன் நூல்கள்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைன் பை லைன் ஒரே இதுதான். ஸோ எல்லா நூலும் ஒரே இதில் எழுதி வந்து டக்குன்னு சொல்கிற மாதிரி ஸோ எந்த இடத்துல கேட்டாலும் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. குறிஞ்சித்திட்டு, தமிழ் இயக்கம், கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா அப்படிங்கிறது அவருடைய நூட்கள் தான். ஓகேங்களா? மணிமேகலை வெண்பா எழுதியிருப்பார். ஓகேங்களா? குறிஞ்சித்திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழ் இயக்கம், ஸோ இதெல்லாம் அவருடைய தான். ஓகேங்களா? ஓகே. இந்த விழுதும் வேறு வந்து எதில் இருக்குது? அழகின் சிரிப்பு அதில் இருந்திருக்கு. ஓகேங்களா? திரள்னா வலிமை, மரவர்ண வீரர், அருந்திரள்னா அருமை ப்ளஸ் திரள், ஒற்றை கால்னா ஒற்றை ப்ளஸ் கால், அழகின் சிறப்பு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்பது கனக சுப்பரத்தினம். பாரதிதாசன் பிறந்த ஊர் என்பதுனா புதுச்சேரி. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரதிதாசனோடது. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். ஸோ இதனால் பார்த்துங்க, இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். ஸோ அது பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதும் வேண்டும். அவர் தான் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதும் வேண்டும் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? மேலே இருக்கிறது என்ன பார்த்தோம்? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும். ஸோ வேண்டும் வேண்டும் வேண்டும்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதும் வேண்டும், எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். ஓகேங்களா? ஓகே. நல்லா பார்த்துக்குங்க. பாவேந்தர் பாரதிதாசன். ஓகே. ஓகே. எளிமை அப்படின்னா வறுமை. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கனக சுப்பரத்தினம். இது 91 ஏப்ரல் 29 புதுவை கனகசபை லக்குமியானம் பாரதிதாசன். தமிழ் 2 வீடு குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, பாவேந்தர் விருது, திருச்சிராப்பள்ளி. ஓகே ஓகே ஓகே. வேறு ஓகே. இது பாருங்கள், தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்த. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே, பாரதிதாசன் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து பாருங்கள், புரட்சி கவிஞர் பாவேந்தர் அழைக்கப்படக்கூடியவர் பாரதிதாசன். ஓகேங்களா? அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா கனக சுப்புரத்தினம். பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் மாற்றிருப்பாங்க. 891 கனகசபை லக்குமி அம்மாள். ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து புலமை பெற்றிருப்பார். ஸோ தொழிலாளர் சட்டத்தை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. திரும்ப கேட்ட கொஸ்டின் இதெல்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஸோ உண்மையான ரசூல் ஹம்சதேவ் யாருங்க? ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். உருசிய நாடு தான் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஸோ உண்மையான ரசூல் ஹம்சதேவ் யாருன்னா ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். ஸோ தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றும் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகி வீரம் வரும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஸோ தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ். ஓகேங்களா? ஓகே. குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, 2 வீடு, தமிழச்சின் கத்தி, சேர தாண்டவம், பிசிராந்தையார், அழகின் சிரிப்பு, குறிஞ்சித்திட்டு, மணிமேகலை வெண்பா, இதெல்லாம் அவருடைய தான். ஓகேங்களா? பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. 1969 வாழ்வினில் செம்மை செய்பவளை நீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அரசோட தமிழ் தாய் வாழ்த்து பாடல். குயில் அப்படிங்கிற இலக்கிய இதில் வந்து நடத்தியிருப்பார். குயில் அப்படிங்கிற இலக்கிய நடத்திய புதுவை குயில் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். 64 வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டுங்க, அவ்வளோதாங்க. இது பாரதிதாசனோட முடிஞ்சு. அடுத்து சிறுபஞ்ச மூலம் காரியாசன் அவங்களோட இது. சிறுபஞ்ச மூலம் காரியாசன். ஓகேங்களா? ஓகே. மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே. ஓகேங்களா? மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. பாடல் வரி பார்த்துடலாம். பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவர், மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நாருவ வித்து உள மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு. என்ன சொல்ல வராங்கன்னா, பாடலோட பொருள் போட்டையும் பார்த்துட்டு திரும்பி பார்ப்போம். பூக்காமலேயே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. பூக்காமலே காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்குது. இதை போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்
வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரை ஆவார். ஓகேங்களா. பாத்தி அமைத்து விதை விதைக்காமலேயே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையுமே தாமே உணர்ந்து கொள்வார். ஓகேங்களா. ஸோ இப்போ புரியுதுங்களா? பூவாது காய்க்கும் மரம் உள்ள நன்று அறிவர், மூவாது மூத்தவர் நூல்வல்லார், தாவா விதையாமை நாருவ வித்து உல, மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு. ஸோ பாடல் ஒரு வரி நல்லா பார்த்துக்கோங்க. கேட்டாங்கன்னா சிறுபஞ்ச மூலம் காரியாசன். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உவமைன்னு பயின்று வந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே. சொல்லும் பொருளும் பாருங்கள். மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல், நாருவ அப்படின்னா முளைப்ப, தவா அப்படின்னா கெடாதிருத்தல். ஓகேங்களா. ஓகே. இலக்கண குறிப்பு பாருங்கள். அறிவார் வல்லார், இந்த ஆர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா வினையாளனையும் பெயர்கள். ஓகேங்களா. விதையாமை உரையாமை, விதைத்தல் உரைத்தல் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். ஸோ அது விதையாமை உரையாமை அப்படிங்கிறதுலாம் எதிர்மறை தொழிற்பெயர்கள். ஓகேங்களா. தாவா அப்படின்னா ஏறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். தாவா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. உரையாமை, உரை ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ ப்ளஸ் மை, உரையாமை. இங்கே உரை அப்படிங்கிறது பகுதி, ஈனா சந்தி, ஆ எதிர்மறை நிலை, மை அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி. ஓகேங்களா. இந்த ஐ கை வை மைன்னு வரும். ஓகேங்களா. போன இதில் பார்த்துருப்போம். காய்க்கும், காய் ப்ளஸ் இக்கு ப்ளஸ் ஊம் அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. ஓகேங்களா. காரி அப்படிங்கிறது அதோட இயற்பெயர். ஆசான் அப்படிங்கிறது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்காரியாசன் அப்படின்னு சொல்லி பாயிர சொல் வந்து வேற குறிப்பிடுது. ஸோ நூல்வெளி பார்த்துடலாம். நூல்வெளி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள், அதாவது சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது 11 மேல் கணக்கு நூல்கள், அதாவது 8 தொகை 10 பாட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள். ஸோ நீதி நூல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள், அதாவது திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க, அறநூல்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம். ஓகேங்களா. ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது இதோட பொருள். ஓகேங்களா. சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது அதுக்கான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேங்களா. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஸோ ஆகியன. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகின்றன. அதுபோல சிறுபஞ்ச மூல பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனாய் அமைந்துள்ளன. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க, பார்த்துக்குங்க. எந்த நூல் இது வந்து பார்த்திங்கன்னா, எந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன அப்படிங்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் உண்மைகளை சொல்லுதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம். நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன, சிறுபஞ்ச மூலம். ஓகேங்களா. ஓகே. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர். காரி என்பது அவருடைய இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். காரியாசன் அப்படின்னு சொல்லி பாயிர செயல் குறிப்பிடுறது. ஓகேங்களா. ஓகே. நல்லா திரும்ப பார்த்துடலாம். தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 11 மேல் கணக்கு நூல்கள். நீதி நூல்கள் அப்படிங்கிறது 11 கீழ்கணக்கு நூல்கள். அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கக்கூடியது. ஸோ இதனாலான இந்த சிறுபஞ்ச மூலம் அந்த 5 மூலிகைகளோட வேர்களான மருந்து பொருள் வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நோயை போக்குவது. ஸோ அந்த மாதிரி சிறுபஞ்ச மூலத்தோட பாடலில் இருக்கக்கூடிய 5 கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனாக இருக்குது. ஓகேங்களா. நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன அப்படிங்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் உண்மைகளை சொல்லக்கூடியது. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா காரியாசன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. காரி அப்படிங்கிறதோட இயற்பெயர். ஸோ மாக்காரியாசனின் இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா காரி. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு நமக்கு வராது. ஓகேங்களா.
ஸோ காரி அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஓகேங்களா? ஓகே, காரி அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஆசான் அப்படிங்கிறது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். ஓகேங்களா? ஸோ மாக்காரி ஆசான் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியது எந்த நூல் பார்த்தீங்கன்னா பாயுரச் செய்யுள். ஓகேங்களா? பாயுரச் செய்யுள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளை மாக்காரி ஆசான் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? நூல்வழி நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாதனைக்கு வயது தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் அதாவது பார்த்தீங்கன்னா 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா வள்ளலார். 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா பாரதியார். 11 வயது பாரதியார். 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார் பார்த்தீங்கன்னா விக்டர் ஹியூகோ. ஓகேங்களா? 16 வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானது யார் பார்த்தீங்கன்னா மாவீரர் அலெக்சாண்டர். 17வது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசல் அடைவது குறித்து ஆராய்ந்தவர் அறிவியலாளர் கலிலியோ. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அதுபோலவே ஒரு பாடலில் 3 கருத்துக்கள் இருக்குது. இன்னொரு பாடலில் வந்து பார்த்திங்கன்னா 6 கருத்துக்கள் இருக்குது. இந்த 3 கருத்துக்களுடைய பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம். ஓகேங்களா? சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து 6 அப்படிங்கிறது 6 கருத்துக்கள் கொண்டது பார்த்தீங்கன்னா ஏழாதி. ஏழாதி வந்து பார்த்திங்கன்னா 6 கருத்துக்களை இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறநூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் வரிசையில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் பழைய புகழக்கூடியது கொடுத்துருக்காங்க. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்று வைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றால் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டார் நன்றென்றால் வனப்பு. ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க. கண்ணுக்கு அழகு அப்படிங்கிறது இரக்கம் கொள்ளுதல். காலுக்கு அழகு அப்படிங்கிறது பிறரிடம் இறந்து செல்லாமை. ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்துரைத்தல். இசைக்கு அழகு அதனை கேட்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறது. அரசனுக்கு அழகு குடிமக்களை வந்து பார்த்திங்கன்னா வருந்தாமல் காத்துக்கிறது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் சொல்லக்கூடிய கருத்துக்கள். மொத்தம் 6 கருத்துக்கள் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? 5 கருத்துக்கள் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் சிறுபஞ்சம் மூலம் 97 வெண்பாக்கள் கொண்டக்கூடியது. காரியாசனை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல். எண்வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு. வனப்பு அப்படின்னா அழகு. கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்குரிய அரசன். வாட்டான் அப்படின்னா வருந்த மாட்டான். இலக்கண குறிப்பு பார்த்துக்குங்க. இந்த கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் எல்லாமே தொழிற்பெயர் தான். கண் ஓட்டம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே தொழிற்பெயர் தான். கேட்டார் வாட்டான் இதெல்லாமே வினையாளனையும் பெயர்கள். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து சொற்பொருள் பின் வருநிலை அணி. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் வந்திருக்கும். எடுத்துக்காட்டு உவமையணி. இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு உவமையணி பூவாது காய்க்கும் மரம் இருக்குது அப்படிங்கிற சொன்னது பார்த்திங்கன்னா ஸோ சிறுபஞ்சம் மூலம். ஸோ பூவாது காய்க்கும் மரம் இந்த பாடல் வரியில் எடுத்துக்காட்டு உவமையணி. அதே இந்த பாடல் வரியில் வனப்புன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சொற்பொருள் ஸோ வனப்பு அப்படிங்கிற சொல் திரும்ப வந்திருக்கு. அந்த வனப்புக்கான பொருள் என்னென்னா பார்த்திங்கன்னா அழகு. ஸோ சொல்லும் பொருளும் திரும்ப வந்ததுனால அது சொற்பொருள் பின் வருநிலை அணி. ஓகேங்களா? ஆசிரியர் குறிப்பு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர். ஓகேங்களா? என்று சிறப்பு பாயிரம் கூறுகிறது. பாயுர செயல்னு நம்ம சொல்லியிருப்போம். இது அந்த பாயுர செயல்னு கொடுத்துருக்காங்க. இது சிறப்பு பாயிரம் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் கனிமேதாவியார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலை மாணாக்கர். ஓகேங்களா? இவரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார். பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பெரும்பான்மை பொது அறக்கருத்து. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை அப்படிங்கிறது என்ன கருத்து? பொது அறக்கருத்து. ஓகேங்களா? சிறுபான்மை அப்படிங்கிறது சமண அறக்கருத்து. ஓகேங்களா? பெரும்பான்மையான பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மையான சமண அறக்கருத்துக்களும் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா அது சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெற்றக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறுபஞ்ச மூலம் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இதன் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா காரியாசான். இந்நூலின் கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் இருக்கக்கூடியது. கண்டங்கத்திரி சிறுவழுதனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன. அதுபோலவே இந்நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களின் மனநோயை போக்குவன. ஆகையால் இந்நூலுக்கு சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே,
பண்ணுக்கு அழகு கேட்டோர் நன்றன்றல் பேரிடம் இருந்து செல்லமை காலுக்கு அழகு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பின்வருநிலை அணி என்ன, அதாவது சொல் பின்வருநிலை என்ன, அதாவது பின்வருநிலை அணி அப்படிங்கிறது 4 டைப்பாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல் பின்வருநிலை அணி, பொருள் பின்வருநிலை அணி, சொற்பொருள் பின்வருநிலை அணி, ஓமை பின்வருநிலை அணி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஓமை பின்வருநிலை அணி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கொடுத்தது தான். மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், வீட்டிற்கோர் புத்தக சாலை. ஓகேங்களா? அறிஞர் அண்ணா அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் 1935 சென்னையில் இருக்கக்கூடிய பெத்தநாயக்கன்பேட்டையின் கோவிந்த நாயக்கன் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டீச்சராக 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இந்த நூல் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். இன்ப ஒளி அவங்களும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான். ஓகே. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கன் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? என்பார் ஆபிரகாம் லிங்கன். மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று சிந்திப்பதும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா அது ஆபிரகாம் லிங்கன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல், ஹோம் லேண்டு, நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ துணை ஆசிரியர் இருந்திருக்காரு. குடியரசு விடுதலை. ஓகேங்களா? ஓகே. அடவியில் ஆற்றத்தில் பர்ணசாலைக்கு பக்கத்தில் ஆலமரத்து அடியில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு நூற்றாண்டு நூலகத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு 2009. ஓகேங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010. ஓகே. நெக்ஸ்ட் அவருடைய பொன்மொழிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, கத்தியை திட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைன் கொடுத்து ஆலங்குடி சோமு அவங்களோட பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துக்குங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூர்மையுள்ள கத்தி. ஓகேங்களா? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை, நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புது முறுக்கு ஏற்படும், அடுத்து இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. ஸோ இந்த வந்து நல்லா பார்த்துங்க, இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவைன்னு சொல்லி அறிஞர் அண்ணாவும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி பெரியாரும் இதே மாதிரி சொன்ன மாதிரி பார்த்துருப்போம். ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவைன்னு சொன்னதை பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். ஓகேங்களா? இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள்னு சொன்னது அறிஞர் அண்ணா அவர்கள். நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். ஸோ இதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணவே போதுங்க. நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். ஓகேங்களா? சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். ஓகேங்களா? ஓகே. வீட்டிற்கோர் திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அடுத்து நூல்வெளி பார்த்துருங்க. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்னும் இப்பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில். ஓகேங்களா? வீட்டிற்கோர் புத்தகசாலை என்னும் இப்பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. வானொலி. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வானொலி உரையில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றக்கூடியது. இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கியவர். எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருங்க? அறிஞர் அண்ணா அவர்கள். தென்னகத்து பெர்னாட்ஷா அறிஞர் அண்ணா அவர்கள். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருங்க? யாருங்க? அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். ஓகேங்களா? தென்னகத்து பெர்னாட்ஷா அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அறிஞர் அண்ணா, இன்ப ஒளி அறிஞர் அண்ணா. ஓகேங்களா? அவங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
அவரது பல படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா திரைப்படங்களாக இருக்குது. திராவிட சீர்திருத்த கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பரப்பியிருக்காரு. 1935 வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்பநாயக்கன் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில ஆசிரியராக 1 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றியிருக்காரு. ஹோம் ரூல், ஹோம் லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி இதெல்லாம் இந்த இதழ்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராகவும், குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் வந்து பார்த்திங்கன்னா துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் இருமொழி சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காரு. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ 1967 வந்து 1967 வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஆகிருப்பார். 69 வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பார். ஸோ இறந்தது வந்து பார்த்திங்கன்னா 69 தான். ஓகேங்களா? ஓகே. புகழுக்குரிய நூலகங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்னா இது என்னன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஓகேங்களா? ஓகே. இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்கள். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு. ஸோ இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மகால் நூலகத்தில் தான் இருக்குது. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம். உலகளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம் தான். இது சென்னை எழும்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது. கன்னிமாரா நூலகம் எங்கே இருக்குது? சென்னை எழும்பூரில் இருக்குது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடியது. ஸோ திருவனந்தபுரத்தின் நடுவண் நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம், அதை பார்த்துக்குங்க. கல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 1953 ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் இருக்கக்கூடியது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1836 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1953 வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பயன்பாட்டை கொண்டு வந்திருப்பாங்க. இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. ஸோ ஆவண காப்பக நூலகமாக திகழ்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் இருக்கக்கூடிய நூலகம் தான். ஓகேங்களா? ஓகே. கல்கட்டா நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். உலகின் மிகப்பெரிய நூலகம் எதுங்க? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இது ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. 2022 குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் சொன்னது பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. உலகில் சாகாவாரம் பெற்ற பொருள் வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள்னு சொன்னது பார்த்தீங்கன்னா கதை. ஓகேங்களா? கதை அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகில் சாகாவாரம் பெற்ற பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் சொன்னது கதை அவர்கள். சீர்காழி அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 9ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நூலக நாளாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஓகே. இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. தேசிய நூலக நாள் என்னைக்குன்னு கேட்டிருந்தாங்க. சாரி, இது எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இலக்கணம் பார்த்துடலாம். இடைச்சொல், உரிச்சொல். ஓகேங்களா? இடையில் வருவது இடைச்சொல், முதலில் வருவது உரிச்சொல். இதை நான் பார்த்துக்குங்க. சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நன்னூலார். ஓகேங்களா? ஓகே. இது சொன்னது தொல்காப்பியர். இடையில் வருவது இடைச்சொல்னு சொன்னது தொல்காப்பியர், முதலில் வருவது உரிச்சொல்னு சொன்னது நன்னூலார் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இடைச்சொல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இன், கூ, உடைய, ஐ, விட, ஹல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண், தான், போல, உடன் இது எல்லாமே வந்து இடைச்சொற்கள். ஓகேங்களா? ஓகே. இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இடைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மிகுதியாக இல்லை. ஆயினும் இடைச்சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. ஸோ மொழி பயன்பாட்டை முழுமையாக்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இடைச்சொற்கள் தான். ஓகேங்களா? இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடைய சொற்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா இடைச்சொற்கள். அதே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குபவை எதுன்னு கேட்டாங்கன்னா அது இடைச்சொற்கள். ஓகேங்களா? தாமாகவே தனித்து இயங்கும் இயல்பை உடைய சொற்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா தாமாகவே தனித்து இயங்கும் இயல்பை உடையது எதுன்னு கேட்டாங்கன்னா அது இடைச்சொற்கள் தான். தாமாகவே தனித்து இயங்கும் இயல்பை உடையன தனிச்சொற்கள். தாமாகவே தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல.
தாமாகவே தனித்து இயங்கும் இயல்பே உடையன அல்ல அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். ஸோ இடைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா தாமாகவே தனித்து இயங்கும் இயல்பே உடையன அல்ல அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர். ஓகேங்களா. இடைச்சொற்கள் பல வகையாக அமையக்கூடியது. ஸோ இடைச்சொற்களை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடைச்சொற்களின் வகைகள் பாருங்கள். வேற்றுமை உறுப்புகள் ஐ ஆல் இன் அது கண், ஐ ஆளுக்கும் இன்னது கண். ஓகேங்களா. அது பார்த்துருப்போம், வேற்றுமை உறுப்பில் பார்த்துருப்போம். பன்மை விதிகள் பாருங்கள். கல், மாறு இதெல்லாம் பன்மை விதிகள். திணை, பால் விதிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. காலை நிகழ்கால இடைநிகழ்ச்சி பார்த்துருப்போம். கிறு, கின்று, ஆண், என்று அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பெயரச்ச வினையச்ச விகுதிகள் ஊ, ஆ, இ, மல் இதெல்லாம். ஸோ எதிர்மறை இடைநிலைகள், தொழிற்பெயர் விகுதிகள் தல், அம், ஐ, அம், மை இதெல்லாம். வியங்கோல் விகுதிகள் வந்து ஹ, இய, சாரியை, அத்து, அற்று, அம்மு, போல, மாதிரி இதெல்லாம் வந்து ஓம உறுப்புகள். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஓகேங்களா. வினா உறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா ஆ, ஓ இதெல்லாம் வந்து வினா உறுப்பு. ஓகேங்களா. ஓகே, இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஓகார இடைச்சொல் அப்படிங்கிறது வந்துன்னா 8 பொருளில் வரும்னு சொல்லி நன்னூலார் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நன்னூலில் வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொன்னால் நன்னூலார் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. பவனந்தி முனிவர். நன்னூலார் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் தான் நன்னூலார். ஓகேங்களா. ஓகார இடைச்சொல் எத்தனை பொருள் வரும்? 8 பொருள் வரும். ஓகேங்களா. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏகார இடைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா 6 பொருள். ஓகேங்களா. 6 பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஏகாரம். 8 பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஓகாரம். ஓட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்டு அப்படின்னா 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்டு 8, ஏகாரம் 7, 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 6 பொருள் வரக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்க தான் அப்படிங்கிறது அதாவது ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் அப்படிங்கிற இடைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா தான் எனும் இடைச்சொல்லும் அழுத்த பொருளில் வரக்கூடியது. இது ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தான் அப்படிங்கிற இடைச்சொல் தான். ஓகேங்களா. ஓகே, அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஆவது பல பொருளில் வரும் இடைச்சொல். பல பொருள்களில் வரும் இடைச்சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆவது. பல பொருள்களில் வரும் இடைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா ஆவது. ஓகேங்களா. ஓகே, என்னிடம் ஒரு காசு கூட இல்லை, தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை, அவனுக்கு வரையக்கூட தெரியாது. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இதில் இடைச்சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா கூட. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பார்த்துங்க. ஸோ இடைச்சொல் என்னங்கிறதையும் பார்த்துங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் இடைச்சொல் எதுன்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வினா பொருளில் வரும் இடைச்சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா வினா பொருளில் வரும் இடைச்சொல் ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஆம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூற பயன்படுது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம். தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படக்கூடியது ஆம். ஓகேங்களா. ஓகே, தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும். அன்று அப்படிங்கிறது ஒருமை, அல்ல அப்படிங்கிறது பன்மை. இங்கேயும் ரூ வருது, இங்கேயும் ரூ வருது. ஸோ அன்று ரூ ஒருமை. ஓகேங்களா. அல்ல பன்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது பழம். அன்று பழம் அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கக்கூடியது. ஸோ அன்று. பழங்கள் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கக்கூடியது. ஸோ அல்ல. ஓகேங்களா. ஓகே, எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும், எத்துணை என்பது அளவையும் காலத்தையும். எஸ், எத்தனை பழைய கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. ஸோ அதான் எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும், எத்துணை அப்படிங்கிறது அளவையும் காலத்தையும் குறிக்கும். எத்தனை நூல்கள் வேண்டும், எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானது. ஸோ நம்ம ஞாபகம் வச்சக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கை, எத்துணை அப்படிங்கிறது அளவு, காலம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து உரிச்சொல் பாருங்கள். பெயரையும் வினையும். உரிச்சொல் அப்படிங்கிறது பெயர்களையும் வினையையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்தக்கூடியது. பெயர் சொற்களையும் வினைச்சொற்களையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்தக்கூடியதுனா உரிச்சொல். ஓகேங்களா. பெயரையும் வினையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்தக்கூடிய சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொற்கள். ஓகேங்களா. தனித்த பொருள் உடையவை. ஓகே, உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை, ஆனால் தனித்து வழங்கப்படுவதில்லை. ஓகேங்களா. தனித்த பொருள் உடையன, ஆனால் தனித்து வழங்கப்படாது. உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நன்னூலார் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ உரிச்சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. உரிச்சொற்கள் எத்தனையாக பிரிப்பாங்க? 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒரு சொல் பல பொருள்களுக்கு உரியது, பல சொல் ஒரு பொருள். ஸோ ஒரு சொல் பல பொருள்களுக்கு உரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடிமலர், கடிநகர், கடி விடுதும், கடி நுனி. ஸோ கடி மலர் அப்படின்னா மனமிக்க மலர், கடி நகர்னா காவல் மிக்க நகர், கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம், கடி நுனி அப்படின்னா கூர்மையான. ஓகேங்களா. ஓகே,
இந்த உரு தவ நனி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரு தவ நனி மிகுதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரு தவ நனி இது 3 உரிச்சொற்களும் மிகுதி அப்படிங்கிற பொருள் வரக்கூடியது. ஸோ உரு தவ நனி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகுதி அப்படிங்கிற பொருள் வரக்கூடியது. பல சொல் ஒரு பொருள். ஓகேங்களா? ஓகே. உரு பசி தவ சிறியது நனி நன்று. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். உரிச்சொல் அப்படிங்கிறது பெயரையும் வினையும் சார்ந்து வரக்கூடியது. முன்னால் வந்து பொருள் உணர்த்தக்கூடியது. ஒரு சொல் பல பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு. பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு. மழலை குழந்தை அப்படின்னு ஆயிரும். உவப்பு அப்படிங்கிறது உவகை. பசப்பு அப்படின்னா நிறம் மங்குதல். பயப்பு அப்படின்னா பயன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொருள் கொள்ளக்கூடியதாக இருக்கும். செழுமை அப்படின்னா செழிப்பு, செழித்த, செழிக்கும் அப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்லாக வந்து பல பொருளை உணர்த்தும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சொல் பல பொருள், பல சொல் ஒரு பொருள். ஓகேங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு மதிப்பீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அற இலக்கியம். குடும்ப விளக்குங்கிறது தற்கால இலக்கியம். சீவகசிந்தாமணி பார்த்திங்கன்னா காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். ஓகே. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது ஆப்ஷன் ஆ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மாறுபட்டது எதுன்னு கேட்டாங்கன்னா மாறுபட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் மாறுபட்டது. கலைக்கூடம், திரையரங்கம், ஆடுகளம், அருங்காட்சியகம். ஸோ இதெல்லாம் ஒரு பேரா இருக்குது, இதெல்லாம் ஒரு பேரா இருக்குது, இதெல்லாம் ஒரு பேரா இருக்குது. ஸோ மாறுபட்டது. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே. கீழ்காண்பவற்றில் உணர்ச்சி தொடர் எது? ஸோ நம்ம இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி குறி கொடுத்தா அது உணர்ச்சி தொடர் நமக்கு தெரியும். என்னென்ன நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை. இங்கே பாருங்கள், இந்த உணர்ச்சி குறி கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த மாதிரி குறி கொடுத்தாங்கன்னா அது உணர்ச்சி தொடர். ஓகேங்களா? ஓகே. சரியான கூட்டினை தேர்ந்தெடுக்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. ஆ என்பது ஸோ இது சரிதான். ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. ஓகே. ஸோ இது புக் பேக்கில் இருக்கக்கூடியது நல்லா பார்த்துங்க. ஏன்னா அப்படியே எக்ஸாமில் கேட்டுருவாங்க. ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. ஓகேங்களா? வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வானொலியில் வந்து வானொலி உரை தான். ஸோ அது நல்லா பார்த்துக்கலாம். வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது ஒரு இலக்கிய வடிவம். 3ம் சரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேடை பேச்சு இது மட்டும் டவுட்டாக இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இது 3ம் சரி தான். ஆன்சர் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓகே. பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிகொட சொல்லுக்கு பொருளுக்குரிய இலக்கணம் குறிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை வினைச்சம் ஓமை தொகை. ஆன்சர் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பாருங்கள். ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரதி யாருடைய பாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. ஓகேங்களா? அடுத்து இடைச்சொல். ஸோ மழை பெய்ததால் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அலுவலர் வந்தார் அனைவரும் பதற்றம் அடைந்தனர். ஸோ அலுவலர் வந்ததுனால அனைவரும் பதற்றம் அடைந்தனர். சுடர்கொடி பாடினால் மாலன் பாடினான். சுடர்கொடி பாடினதுனால மாலனும் பாடினான். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? அரிசி விருத்தாச்சலம். ஓகே. ஒரு கிராமத்து நதி. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கீழே கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ காமராசனோட கவிதை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு மலர்கள். திரைப்படமாக வெளிவந்த கோமல் சாமிநாதன் நாடகம் பார்த்தீங்கன்னா தண்ணீர். கோமல் சுவாமிநாதன். ஸோ தண்ணீர் அது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா கோமல் சுவாமிநாதன். ஓகேங்களா? ஓகே. அடுத்து நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் குறுநாவல் பார்த்தீங்கன்னா கிழவனும் கடலும். 6th இருக்கும். கிழவனும் கடலும். ஓகேங்களா? எர்னஸ்ட் ஹெமிங்வே 1954. சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து நதி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவங்களோடது சிறார் நாவல் இது பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸின் சிவப்பு நூல்கள். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கலைச்சொல் அறிவம் கொடுத்துருக்காங்க. கலைச்சொல் அறிவோம். சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னா சோசியல் ரீஃபார்மரு. கலர் நிலம் அப்படின்னா சாலின் சாயில். ஓகேங்களா? கலர் நிலம் அப்படின்னா சாலின் சாயில். ஓகேங்களா? சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரீஃபார்மரு. தன்னார்வல் அப்படின்னா வாலண்டியரு. சொற்றொடர் அப்படின்னா சென்டென்ஸு. அடுத்து அறிவை விரிவு செய். ஓய்ந்திருக்கலாகாது அப்படிங்கிறது கல்வி சிறுகதைகள். யாரும் தொகுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசி ஆதிவள்ளியப்பன் ஓய்ந்திருக்கலாகாது அப்படிங்கிற தலைப்பில் கல்வி சிறுகதைகளாக தொகுத்திருக்காரு. ஓகேங்களா? முதல் ஆசிரியர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிங்ஸ் ஐத் மாத்தவ். ஓகேங்களா? ஐத் மாத்தவ் தான் முதல் ஆசிரியர். கல்வியில் நாடகம் அப்படிங்கிறது பிரளயன். மலாலா அப்படிங்கிறது கரும்பலக யுத்தம். ஓகேங்களா? மலாலா. ஓகேங்களா? கரும்பலக யுத்தம்.
மலாலா எழுதுனது கரும்பலகை யுத்தம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. மலாலா அவங்க எழுதுனது கரும்பலகை யுத்தம். கல்வியில் நாடகம் அப்படிங்கிற நூல் எழுதுனது பிரளயன். முதல் ஆசிரியர் அப்படிங்கிறத எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிங்ஸ் ஐ மாத்தவ். ஓகேங்களா. ஓய்ந்திருக்கலாகாது கல்வி சிறுகதைகள் இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை தொகுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசி அதி வள்ளியப்பன். ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ டு ஆல். ஓகே தேங்க்யூ.